நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் 6 புதுப்பட்டியில் எழுந்திருக்கக்கூடிய காவல் தெய்வமான கல்லவரி கருப்பனார் முப்பூசை திருவிழா ஆண்டுதோறும் தை மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோயில் பூஜையில் மேலே ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். மேலே படைக்கப்படக்கூடிய ஆடு, கோழி, பன்றி கறிகளை கீழே கொண்டு வந்து சமைத்து இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே கறி விருந்து சமைத்து கூறப்படும். இந்த கோயிலானது ஏறக்குறைய 300 ஆண்டுகளாக பிரசித்தி பெற்று சிறப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டுகளும் முப்பூசை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள். திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்கள், குழந்தை பாக்கி கேட்பவர்கள், அதாவது கடனில் இருந்து மீள்வர்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டு தங்கள் வேலை நிறைவேற்றவுடன் அடுத்த ஆண்டுகள் வந்து தன்னுடைய முப்பூசை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் பிரசித்தி பெற்று வருகிறது. இந்த விழாவிற்காக ராசிபுரம், கள்ளக்குறிச்சி, மணிவல்தான் காலனி, விழுப்புரம் மாவட்டம், இந்த ஆண்டு நாமக்கல், கரூர், சேலத்திலிருந்து 10 கோடிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 5000 பேர் இந்த நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். மேலே வெட்டப்பட்டு கறி, கோழி பண்டிகைலாம் கீழே வந்து சமைச்சு அனைவருக்கும் கறி விருந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் பேர் பெருமாள். நாமக்கல் மாவட்டம் ராசி வட்டம் 6 புதுப்பட்டி. மலையாள தெய்வம் கல்லவழி கருப்பனார் என்கிற கருப்பனார் சாமி இருக்கிறது. இங்கே வருடந்தோறும் தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுதோறும் முப்பூசை திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவுக்கு ஆண்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள். இந்த திருவிழாவில் வேண்டுதலை வைத்து ஆடு, பன்றி, கோழி பலியிட்டு திருக்கோயிலிலே சமைத்து அனைவருக்கும் விருந்து அளிக்கப்படும்.